வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்று கோச்சார சந்திரன் காலை தொடங்கும் பொழுது சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறார். காலையில் இருந்து மாலை 3:58 வரை உத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாகவும் 3:58க்கு கன்னி ராசிக்குள் உத்திரம் 2ஆம் பாதத்திற்கு சந்திரன் மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஒரே நட்சத்திரத்தினுடைய பாத மாற்றம், ஆனால் ராசி மாற்றம் அடையக்கூடிய நிலையில் இன்றைய கோச்சார சந்திரன் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு தொடர்ந்து இவங்களுக்கு தன லாபம் அற்புதமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலை. பூர்வ புண்ணிய பலத்தினால் நிறைய லாபமான ஒரு ஏற்றமான பொருளாதாரத்தை அடையக்கூடிய தொழில் லாபமாக இருக்கலாம். ஒரு பூர்வீகத்திலிருந்து வெளியூர் வெளிநாடு தொடர்பான பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பணி ரீதியிலான முயற்சிகளுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை, உயர்ந்த வருமானத்துடன் கிடைக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறையாக இருப்பது நல்ல நிலை. இன்றைய சந்திரனுடைய நிலை இவங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஓரளவிற்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ச்சியாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது இவங்களுக்கு ஒரு பலன்களை, ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஏனென்றால் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவங்களுக்கு கோச்சார நிலையில் அதிக ஒரு மருத்துவ விரயங்களையும் வேறு சில சுப விரயங்களையும் கொடுக்க வாய்ப்பாக இருப்பது, சுகஸ்தானத்தோடு தொடர்பாக திரிகோணமாக இணைந்திருப்பது, ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொண்டாலே இவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய பலன். மற்ற நிலையில் இவங்களுக்கு ஏழரையாக இருந்தாலும் ஒரு சுப விரயங்கள், அற்புதமான லாபம், நினைத்தவற்றை முடிக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார ஏற்றம், அதனால் ஏற்படக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை பெரிய அளவிற்கு உதவும். அடுத்தது ரிஷப ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிநாதன் இன்று கேதுவுடன் இணைந்து இவங்களுடைய ஆரோக்கியத்தை சற்று அதிக எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலையாக ஒரு பலன் இருக்கிறது. மருத்துவ விரயங்களாக சில நிலை ஏற்படலாம். வாழ்க்கை துணைக்குமே சில மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம். இந்த 2 விஷயங்களும் இவங்களுக்கு முக்கியமான பலன்களாக முதலிலேயே நம்ம சொல்லக்கூடிய நிலையாக அமைந்திருக்கிறது. மற்ற நிலையில் இவர்களுக்கு தொழில் லாபம், பொருளாதாரத்திற்கு தொடர்ந்து தொழில் ஏற்றமான நிலை, நல்ல ஒரு தனப்பிராப்தி, திடீர் தன லாபமாக கூட ஏற்படக்கூடிய நல்ல நிலை. குழந்தைகளுடன் தொடர்ந்து விட்டு கொடுக்கக்கூடிய நிலையில் ரிஷபராசி தொடர்ச்சியான முன்னிலையில் இருப்பது ஒரு கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பலனாக காட்டப்படுகிறது. அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு அற்புதமான தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. இன்றைய கோச்சார சந்திரன் தைரிய ஸ்தானாதிபதியாக அந்த வீட்டில் இருப்பது பிரமாதமான பூர்வ புண்ணிய லாபத்தினால் நல்ல ஒரு குழந்தைகளுக்கான விஷயங்களாக ஏற்றமாக அமையும். இவங்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய சில விஷயங்கள் லாபமாக நினைத்தது போல நடக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும். இடமாற்றத்தினால் ஆதாயம், நல்ல ஒரு மேன்மையான பலன்கள், திடீர் விஷயங்களாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள். தொடர்ந்து இவங்க குழந்தைகளோடு சில கவனமான பலன்களாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை சற்று கவனித்துக் கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லாபம், நீண்ட நாள் விஷயங்களுக்கு நினைத்ததை விட அதிகமான ஒரு நிலையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல பலன்கள் மிதுன ராசிக்கு. குழந்தைகளுடைய ஆரோக்கியம், 6க்குடைய செவ்வாய் 5இல் இருப்பது குழந்தைகளுக்கு பணி வளர்ச்சி இருக்கலாம். அதே சமயம் சிலருக்கு மிதுனத்தினுடைய குழந்தைகள் சிக்காகக்கூடிய நிலை இருப்பதனால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு ராசிநாதன் சந்திரன் 2ஆம் வீட்டில் அற்புதமான ஒரு 2ஆம் அதிபதியோட சாரத்தில் இன்று இருப்பது நல்ல பலன்களாகவே இவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே ஓரளவிற்கு குறையக்கூடிய நல்ல நிலை. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இவங்களுக்கும் நீண்ட நாள் விருப்பங்களான தொழிலுக்கான சில பிரயாணங்கள், இடமாற்றங்கள், ஒரு நீண்ட நாள் விருப்பங்களாக இருக்கலாம். சில தவிர்க்க முடியாத பிரயாணங்களாகவும் இது இருக்கலாம். ஓரளவிற்கு இதை தவிர்க்காமல் எடுத்துக்கொள்வது ஒரு பாதுகாப்பான நிலையாக கோச்சாரத்தில் காட்டப்படுகிறது. கடல் கடந்த விஷயங்களாக இருப்பவை இவங்களுக்கு ரொம்ப நல்ல லாபமான நிலையாக இருக்கும். சிலருக்கு இது விருப்பமான பிரயாணங்கள், சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம். மற்ற நிலையில் இவர்கள் குடும்ப வாழ்வில் ஒன்றாக இருப்பவர்கள் மட்டும் சிறிது அவ்வப்பொழுது வாக்குவாதம் வந்தால் விட்டுக் கொடுப்பது பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்குள்ளேயே இன்று கோச்சார சந்திரன் இருப்பது தொழில் பணி ரீதியிலான அதிக மன குழப்பங்கள், இல்லைனா மனதில் எண்ண ஓட்டங்கள், இதை பற்றி அதிக ஒரு அழுத்தமாக இன்று இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு மேன்மையான நிலையாகவே இது இருக்கும். இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள்
பெரிய அளவில் தொடர்ச்சியான வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள். ஆனால் குடும்பத்திற்கான குவாலிட்டி டைம் கொடுக்க முடியாததனால் சில மனத்தாங்கல்கள் கணவன் மனைவியிடையே ஏற்படலாம். கண்டிப்பாக ஓரளவிற்கு குடும்பத்திற்கும் நீங்கள் நேரம் அலாட்மெண்ட் கொடுப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வருமானம் உயரும், தொழில் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய அளவிற்கு உயர்வான காலகட்டம். திருமண வாழ்வில் மட்டும் அதிக அக்கறை தேவை. அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு விரய சந்திரனாக இருப்பது கண்டிப்பாக பொருளாதார நிலையில் சற்று விரயங்களை கட்டுப்படுத்துவது இன்று ரொம்ப நல்ல பலன்களாக இருக்கும். இன்று தொழில் லாபம் செய்யக்கூடியவர்கள் சற்று அளவான லாபத்தை இன்று தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்று அளவான லாபமாக இருக்கும். மதியத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வருவது முக்கியமான முடிவுகளை மதியம் 3 மணிக்கு முன்னர் நீங்கள் எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ராசிக்குள்ளே சந்திரன் வரும்பொழுது விரயங்கள் மேலும் அதிகரிக்கக்கூடிய நிலையாக இருப்பது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். பணி வளர்ச்சியெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் பணிச்சுமையும் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. கடன்கள் வாங்கக்கூடிய நண்பர்கள் மேலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருந்தாலும் தொழிலுக்காக அதிக நேரம், அதிக உழைப்பு, தொழில் பற்றிய சிந்தனைகளாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருப்பது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். புதிய பார்ட்னர்ஸாக இருப்பவர்களோடு தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் ஓரளவிற்கு நிதானமாக ரொம்ப அக்கறையுடன் பார்த்து கொள்வதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு லாபஸ்தானம், அதே சமயம் பாதக வீடாக இருக்கக்கூடிய அந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பெரிய பாதக வேலைகளை கொடுக்க மாட்டார். அந்த வீட்டுக்குடைய சூரியன் மறைந்து விட்டார்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு லாபத்தில் ஒரு குறைபாடு இருக்கும். ஓரளவிற்கு தொழில் லாபம் என்று ஒரு நினைத்ததை விட சற்று குறைவான தொழில் லாபமாக இருக்கலாம். புதிய முயற்சிகளில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நண்பர்கள் சற்று நிதானமாக பொறுமையாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய நண்பர்களும் இன்று பொறுமையாக கண்ணும் கருத்துமாக இருப்பது, தொழிலுக்கான புதிய முயற்சிகளாக ஏதாவது நீங்கள் இன்று புதுமையாக செய்வது, புது முயற்சியாக எடுப்பது சற்று உங்களுக்கு அதிக நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அது பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து குரு உங்கள் ராசியை பார்ப்பதனால் பணிக்கான பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் கடன்களில் சற்று அதிக எச்சரிக்கையும் ஆரோக்கியத்தில் அதிக நிதானமும் உங்களுக்கு உதவும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருப்பது பிரமாதமான தொழில் ரீதியிலான மாற்றங்களும் வளர்ச்சிகளும், நீண்ட நாள் தடைகள் நீங்கி நினைத்தது நடக்கும். தொட்டது துலங்கும்னு சொல்லலாம். அரசாங்கம் தொடர்பான நண்பர்களுக்கு நீண்ட நாள் தேங்கி கிடந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நகர தொடங்கும்னு சொல்லக்கூடிய நல்ல பலன்கள். ஆனாலும் புதிய முடிவுகள், முயற்சிகள் செய்யக்கூடியவர்கள் குருவினுடைய மாற்றம் நடக்கும் வரை பொறுமையாக இருப்பது, மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை சற்று அனலைஸ் செய்து அதை நீங்கள் அதற்கு எண்ண ஓட்டத்தை ஒரு மெட்டீரியலைஸ் பண்ணுவது உங்களுக்கு ஒரு பொறுப்பான விஷயமாக மாறக்கூடும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தொழில் லாபம் சிறப்பாக இருந்தாலும் முதலீடுகளில் சற்று நிதானமும் ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையும் உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், சுக்கிரன் பணிக்கான பிரமாதமான வளர்ச்சிகள், பணிக்கான இடமாற்றங்கள், நீண்ட நாள் விருப்பமான சில பிரயாணங்கள் பணிக்காக ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். ஆனாலும் நினைத்த காரியங்கள் நினைத்ததை விட சற்று அலைச்சலை கொடுத்து அதன் பிறகு முடிவுகளை உங்களுக்கு சாதகமாக்கி கொடுக்கும். இதனால் உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் உதவும். நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக நடப்பதற்கும், மனதில் ஒரு நீண்ட நாள் விருப்பங்கள், மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி, தெளிவு இதெல்லாமே ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் தனுசு ராசிக்கு இருப்பது ஒரு நல்ல நிலை. தொடர்ந்து வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுப்பது உங்களுக்கு ஒரு எதிர்காலத்திற்கு கூட ஒரு பாதுகாப்பான நிலையாக மாறும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு இன்று மாலை 3:58 வரை சந்திராஷ்டமம் இருப்பதனால் சற்று பொறுமையாக இருப்பது, வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களால் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது, வாக்கு கொடுக்காமல் இருப்பது, ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது, பிரயாணங்களில் அதிக வேகம் தவிர்ப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல பலன்களாக இன்றைய சந்திராஷ்டமத்திற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு தினப்படி செய்ய வேண்டிய வேலைகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்து கொள்ளலாம். ஓரளவிற்கு உணவில் கவனம் வைப்பது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு இன்று மாலை 3:58 பிறகு சந்திராஷ்டமம் தொடங்கக்கூடிய நிலையினால் முக்கியமான விஷயங்களாக இருக்கக்கூடியவற்றை
3:58 முன்னால் முடித்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் கேதுவும் உங்களுக்கு திருமண வாழ்வில் சில குழப்பங்களை கொடுக்கலாம். முக்கியமாக ஆண் ஜாதகர்களுக்கு இது அதிக தொல்லைகளை கொடுக்கும். வாழ்க்கை துணையோடு சண்டை போடாமல் விட்டு கொடுப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். புதிய அறிமுகங்களாக வரக்கூடியவர்களிடம் மிக மிக அதிக எச்சரிக்கை கும்பராசிக்கு பெரிய உதவியாக இருக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திற்கும் இது மிகுந்த எச்சரிக்கையான பலன்களாக காட்டுகிறது. அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீனராசிக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை காட்ட வேண்டும். முக்கியமாக முதல் குழந்தை வகையில் பணி ரீதியிலான ஒரு சில மாற்றங்களாக இருக்கலாம், இல்லைன்னா பணி ரீதியிலான சில திடீர் வளர்ச்சிகளாக திடீர் மாற்றங்களாகவும் ஏற்படலாம். சூழலுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு பணி மாறிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருந்தால் புதிய வேலை கிடைக்காமல் பழைய வேலையை மீனராசி நண்பர்கள் விட வேண்டாம். புதிய வேலை கிடைக்காமல் பழைய வேலை விடுபவர்களுக்கு நீண்ட நாள் கழித்து வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் நிறைய விரயங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்துவிடும். இன்றைய கோச்சார சந்திரன் ஓரளவிற்கு மனதில் தெளிவை நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் மன அழுத்தத்தை தவிர்ப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.